பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேத வசனம் எடுத்துக்கொள்ளுவோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல 1வது அதிகாரத்துல 8வது வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 2வது வசனத்தை யாராவது ஒருவர் படிங்க. எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல, எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல 26, 27ல ஒரு வசனம் இருக்கு, அதை படிங்க. அடுத்தது ஒருத்தவங்க சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஊழியக்காரி வசனங்களை நோட் பண்ணி வைத்துக் கொள்வது இன்னைக்கு மாலைக்கு ஊழியத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும். எசேக்கியேல் 36ல 26ல 27 படிங்க. நவமான இருதயத்தை கொடுத்து புதிதான ஆவியை கட்டளையிட்டு மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு, சதையான கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு சதையான இருதயத்தை, புதிய இருதயத்தை, நவமான இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறா? உங்களுக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருவர் படிங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த 3 வசனங்களுக்குள்ள ஒருவர் அமர்ந்திருக்கிறார். யார் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இந்த கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாறிவிடுகிறது. நீங்க 3வது வசனத்தை படிக்கும் பொழுது உங்களுடைய பலம் கிடையாது, உங்களுடைய பராக்கிரமம் இல்ல, உன்னுடைய படிப்பு இல்ல, உன்னுடைய வேலை இல்ல, உன்னுடைய சொந்தம் இல்ல, உன்னுடைய பலம் இல்ல, உன்னுடைய அந்தஸ்து இல்ல, உன்னுடைய ஐஸ்வர்யம் இல்ல, உன்னுடைய பொருளாதாரம் இல்ல, உன்னுடைய எதுவுமே இல்ல. தேவனுடைய ஆவிதான் எல்லாவற்றையும் மூலமா செய்ய போகிறது. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்பொழுதுதான் நீ ஹீரோயினா மாறுகிற. அப்படிதான் அசத்துகிறவர்களாக, அநேகர் உன்னை ஆச்சரியமாக பார்க்கிறவர்களாக நீ மாறுகிறாய் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வரணும். பரிசுத்த ஆவியானவர், இந்த மண்ணான இந்த உடம்பு ஆண்டவர் நம்மளை முதல்ல மண்ணில இருந்து நம்மளை படைச்சாரு. அந்த ஆவி உள்ள போன பிறகுதான் என்ன உண்டானுச்சு? ஜீவன் உண்டானது, ஆத்துமா உண்டானது. அப்ப அந்த ஆவிதான் ஸ்பெஷல். மண்ணுல ஒண்ணும் கிடையாது, அந்த ஆவிதான் ஸ்பெஷல். அந்த ஆவி அந்த நாசியில ஊதும் பொழுது ஆத்துமா, ஜீவ ஆத்துமா உண்டானது என்று அந்த ஜீவ ஆத்துமாவுக்கு அழிவு கிடையாது. அப்போ நமக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மண்ணான இந்த உடம்பு இந்த மண்ணிலேருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணுக்கு ஒரு நாள் போயிடும். அதே போலவே ஆவி தேவன்கிட்ட வந்தது, அது தேவன்கிட்ட போயிடும். ஆனா உள்ள இருக்கிற ஆத்துமா பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ போயாகணும். அப்போ இந்த மண்ணான உடம்புல தேவனை யாரெல்லாம் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு, நீங்க பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்டு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து மரிக்கும் பொழுது, ஆவியை தேவன் எடுக்கும் பொழுது மண்ணுக்கு போயிடுது. இந்த ஆத்மா ஒன்று பரலோகத்துக்கு போயிடுகிறது. அல்லேலூயா. இந்த பூமியில உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து உலக பாவங்களை செய்து அசுத்தங்களை செய்து என்னங்க உலகத்தர போல நீங்க வாழ்ந்து தேவனற்ற ஒரு கிறிஸ்தவனாக, தேவன் இல்லாத ஒரு கிறிஸ்தவனாக நீங்க வாழ்வீர்கள் என்று சொன்னால் மரண நாளிலே நாம் கை கழுவி என்னங்க விடப்படுகிறவர்களாக
இருப்போம். நாம் கைவிடப்படுகிறவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை. நம் வாழ்க்கை ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நாம் அபிஷேகத்தை பெற்று அந்த வேதத்தின்படி நம்ம நடக்கணும்னா அந்த அபிஷேகம் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர் தான் என்னங்க நமக்குள்ள பலனை கொடுக்கிறார். உன்னுடைய பலனால நீ பரிசுத்தமாய் வாழ முடியாது. உன்னுடைய பலனால நீ பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. உன்னுடைய பலனால எதையுமே நீ செய்ய முடியாது. கவனி தம்பி, தம்பி கவனி. டேய் திரும்ப திரும்ப இந்த பக்கம் திரும்ப. செய்திகள் அங்க மக்களை திரும்ப இந்த பக்கம் திரும்ப. இந்த பக்கம் திரும்படா. நேரம் திரும்ப. அப்படி சட்டை பட்டன் போடு. பட்டனை போடு. பட்டனை போடு. கவனிங்க. அப்போ எல்லாம் கவனிங்க. அப்படிதான் வருவாங்க, சில பேர் வருவாங்க. ஆனா ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் திருச்சபை உண்டு, எல்லாருக்கும் தேவன். அல்லேலூயா. இவங்க தான் சபைக்கு வரணும், இவங்க வரக்கூடாதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் தேவன் நம்முடைய ஒருவர் தான். அல்லேலூயா. அதனால நாம் மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா, இவங்கெல்லாம் இப்படி வராங்கன்னு ஏளனமா பார்க்காதீங்க. அவர்களுடைய தேவனும் அல்லேலூயா அவர் பரலோகத்தில் இருக்கிறார். இன்று நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். யாரையுமே நம்ம ஏளனமா நினைக்க கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்டவர்கள் நம்மை விட தாண்டி சூப்பரா போயிட்டு இருப்பாங்க. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுதுதான் இந்த கல்லான இருதயம் சதையா மாறுது, நவமான இருதயமாய் மாறுகிறது, புதிய இருதயமாய் மாறுகிறது. முன்னாடி கெட்ட சிந்தனை, கெட்ட இச்சை, கெட்ட பாவ பழக்கங்கள், அடிமைத்தன பாவங்கள்ல சிக்கி கிடக்கிற அந்த இருதயம், ஆண்டவரே சொல்லிட்டாரு, அந்த இருதயம் கேடு உள்ளது, அந்த இருதயம் கிறுக்குள்ளது என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட இருதயத்தை நல்ல சதையான இருதயமா மாத்துறாரு, நல்ல நவமான இருதயமாய் மாற்றுகிறாரு, நல்ல புதிய இருதயத்தை, சுத்தமான இருதயத்தை. தாவீது எழுதும் போது சொல்றாரு, சுத்த இருதயத்தை எனக்குள்ள தாங்க அப்படின்ட்டு. அப்போ இந்த சுத்த இருதயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரணும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டால் என்னுடைய இருதயம் சுத்தமான இருதயமாய் மாறிவிடுகிறது. இந்த கேடு உள்ளது, இந்த கிறுக்குதனமான, அசுத்தமான, இச்சையான பாவங்களை எப்படிலாம் செய்யலாம் என்கிற இந்த பிளான், இப்படிப்பட்ட கிறுக்கான இருதய நினைவுகள், எண்ணங்கள், இதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். பரிசுத்த ஆவியானவர் அதை எரேஸ் பண்ணிடுவாரு, எல்லாம் எரேஸ் பண்ணிடுவாரு. நீ சிந்திக்கிறது சரியில்லைதப்பா, இது சிந்திக்கிற காரியம் சரி கிடையாது, நீ பேசிக்கிட்டு இருக்க காரியம் சரி கிடையாது, இது செய்யலான்னு ஒரு பிளான் பண்ற பத்தியா, அது சரி கிடையாது. கண்டித்து உணர்த்துகிறவர், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர், நீதியை குறித்து வேதம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது, ஜாக்கிரதையா இருந்துக்க. வேத வசன்படி நடக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். நீ வேதத்துக்கு புறம்பான காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ வேதத்துக்கு என்ன இல்லாத காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, வேதம் வெறுக்கிற பாவத்தை நீ யோசித்துக் கொண்டிருக்கிற, எடுத்து போட்டுடு. நீதியை குறித்தும் அப்படியே பாவத்தை குறிச்சு, அதுக்கப்புறம் வசனத்தை குறிச்சு, இது ரெண்டுத்தையும் நீ செஞ்சினா நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்புல உன்னை ஆண்டவர் விட்டு விடுவார், கைவிட்டு விடுவார். ஏன்? இந்த வசனத்தோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அப்போ ஒரு வேரோடு, அந்த ஒரு மரத்தோடு இருக்கிற கிளை எப்படி கனி கொடுக்குதோ, மரத்தோடு இணைந்து இருக்கிற கிளை தான் என்ன பண்ணுங்க, வேர்லேருந்து தான் தண்ணி வருது, கிளை கிடையாது. கிளை ஒரு பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்து அது பலருக்கு நன்மையா இருக்குதுன்னா அந்த கிளையில ஒண்ணு கிடையாது. அந்த மரத்தோட வேறு இருக்கு பாத்தீங்களா, அந்த வேறு தான் நீரை உறிந்து கிளைக்கு என்ன பண்ணுது, கிளை பலனடைவதற்கு அந்த நீர் சத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த மரம் என்பது இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு அந்த சத்துள்ள நீராகிய அந்த வேத வசனத்தை கொடுக்கும் பொழுதுதான், அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் போதுதான் நாம் என்ன பண்றோம், முதல்ல பூதம் பூக்கும், அப்புறம் காய் காய்த்து, அப்புறம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப என்ன சொல்றோம், நம்ம கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவோடு இணைந்து அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவதற்கு அவர் ஆசையா இருக்கிறாரு. ஒன்றும் இல்ல அவரை கூப்பிடுறதுக்கு ஒத்த காலில் தான் நிக்கணும். போய் முட்டி போட்டு நின்று அவரை போய் நம்ம கூப்பிட்டு அவரை போட்டு அலட்டிக்கிட்டு, நம்ம உடம்ப போட்டு அலட்டிக்கிட்டு, பாஸ்டிங்லாம் போட்டுக்கிட்டு இப்படிதான் கூப்பிட்டாதான் வரணும்னா அவர் அன்புள்ள ஒரு தேவன் கிடையாது. அவர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை போன வாரம் சொன்ன சகையுடைய இருதயத்தை பார்த்தார்.
இந்த சகையுடைய இருதயம் தான். அந்த இருதயத்தை பார்த்தாரு, தேவனே பண்ணிக்கிறாரு பக்கத்துல போய். அவன் அவ்வளவு கொடுமையானவனா, அவ்வளவு மோசமானவனா. அப்படிப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவ பார்க்கணுங்கிற ஒரு அந்த நினைவு அவனுக்குள்ள இருந்தது. அவ்வளவு 1000 பேர் நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட எல்லாம் போல சகையிட்ட போய் கத்த நிக்கிறாரு. அவர் பார்த்த அந்த நேரம் அவன் ரட்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். இன்று உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு இருதயம்? எந்த அங்கலாய்ப்போட நீ உட்கார்ந்து இருக்கிற? எந்த அங்கலாய்ப்போட நீ உட்கார்ந்து இருக்கிற? உன் இருதயத்துல, உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான சோதனையில் அடிபட்டு கிடக்குறியா? நீ பலவீனமா இருக்கிறியா? என்னால எவ்வளவோ ஜெபிக்கணும்னு ஆசைப்பட முடியல, 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு ஆசைப்பட முடியல, பைபிள் டெய்லி படிக்கணும்னு ஆசைப்பட முடியல. ஆனா எனக்குள்ள ஆசை இருக்குது, நான் ஆண்டவருக்காக வாழணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் ஏதோ பலவித சோதனைகள், பலவீனம், தனிமையான உணர்வுகள் எல்லாரும் இருந்தாலும் ஒரு தனிமையை நான் உணர்கிறேன். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு தனிமை என்கிற உணர்வு இருக்கவே இருக்காது. எப்பொழுதுமே ஒரு தைரியம் இருக்கும். நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்பாக ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது இந்த கடற்கரை சபைக்கு நைட்டு ஜபத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தா ஒரு சுடுகாட்டு வழி தானே, ஆமாமா, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். சுடுகாட்டு வழியில வரும்போது விசுவாசியா இருக்கும் பொழுது கொஞ்சம் நமக்கு ஒரு பயம் இருக்கும். இதான் சுடுகாட்டு வழி, இங்கெல்லாம் பேய் நடமாட்டம் இருக்கிறது போறதெல்லாம் சில கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த காடு அப்படிப்பட்ட ஒரு காடு தான். அந்த வழி நடராஜபுரம் வழிலாம் பாத்தீங்கன்னா ஒரு காடான ஒரு ஏரியா தான். போய் நான் ராஜாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா நிறைய பேய்களோடு அவர் நடந்ததெல்லாம் சொல்லுவார். இப்படிலாம் பேய்களுடைய நடமாட்டம்லாம் இருந்துச்சுன்னு அவர் சாட்சி சொல்லுவார், அவங்க அப்பா சாட்சி சொல்லுவார், அதெல்லாம் கேட்டிருக்கோம். நான் ஒரு நாள் நைட்டு முடிச்சு 2 மணிக்கு இந்த வண்டியில வந்துகிட்டு இருக்கிறேன். திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தோடனே ஒரு பயம் வந்துருச்சு. ஆகா, இப்ப இல்ல, ஊழியத்துல விசுவாசியா நான் இருக்கும் பொழுது அந்த பட்டவர்த்தி வந்தோன்னே ஒரு பயம், என்ன பண்றது, இந்த இருட்டு வழியா தான் போய் ஆகணும், என்ன பண்றதுன்ட்டு. அப்போ என்ன பண்றேன், வண்டி எடுத்துட்டு சரி போ, நம்ம ஏசப்புள்ள ஜபத்துக்கு வந்து தானே போறோம், நமக்கு என்ன ஒரு பயம்னு சொல்லிவிட்டு, இப்ப தம்பி அவனை தூக்கி போயிட்டு உட்காருவீங்க, இங்க பாரு அமைதியா இருக்கணும். பாவம் சின்ன பையன் என்ன பண்றது, பாவமா இருக்கும் பார்த்தா. ரைட், எதிர இந்த பாரு கையில தர, அப்பயே அமைதியா உட்காரு, ஓகேவா? ஆமா, அப்புறம் மொட்டை மொட்டை இருக்கிறது பார்த்துக்க. சரி கவனிங்க அன்பானவர்களே, வண்டி எடுத்தாங்க, எதானாலும் பார்த்துப்பா, அதெல்லாம் என்ன பயம், நமக்கு என்ன ஒரு ஆம்பளை, நமக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே அப்படி நவர்ந்து அந்த ஆத்து ஓரமாவே வந்துகிட்டே இருக்கிறேன். தனிமையா போனேன். என்னுடைய தோள்பட்டையில ஒரு கை வந்து அமர்ந்தது. அந்த தோள்பட்டையில கை பட்ட உடனே அப்படி சில்லுன்னு என் உடம்பு முழுவதும் மாறினது. பனி போல அப்படியே ஒரு சில்லுன்னு ஒரு குளிர்ந்த காற்று எனக்குள்ள அடித்தது. எனக்குள்ள ஒரு சத்தம், நான் கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாத, உன் கூடவே இருக்கிற, நீ பயப்படாதன்ட்டு அந்த கரம் என் மேல பட்ட உடனே அந்நிய பாஷையில பேச ஆரம்பித்தேன். இருள் வெளிச்சமாய் மாறினது. 2 பக்கமும் தேவ தூதர்கள் நிற்கிறது போல என்னுடைய பாதை தேவனோடு நான் கடந்து போயிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே பிரசனத்தோடு சோதனம் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் வந்துகிட்டு இருக்கிறேன். அருமையான பிள்ளைகளை, உங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள், தனிமையான ஒரு சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளுங்க, தேவன் உங்களோட கூட இருக்கிறதை உணர்ந்து அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே போனீங்கன்னா அந்த இடம் முழுவதும் இருளாக தெரியாது, ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக இருக்கும். ரோடெல்லாம் பகல போல மாறிவிடும். அல்லேலூயா. தேவ தூதர்கள் என்னை அப்படியே வழி முழுவதும் நின்று என்னை வரவேற்று அப்படி அனுப்புகிறது போல எனக்குள்ள உணர்வுகள் வந்தது. அப்படியே பாட்டு பாடிக்கிட்ட தேவனோடு நான் கடந்து சென்றேன். அருமையான பிள்ளைகளை கவனிச்சு கேட்கிறீங்களா? அப்போ எந்த ஒரு பயம் உங்களை ஆட்டி படைக்கிறதா? திருச்சபையில் இருந்து கொண்டு பயம், வியாதிகளை குறித்த ஒரு பயம், பாவத்தை குறித்த ஒரு பயம். இந்த பாவம் எவ்வளவு நாள் என் கூட இருக்கும்? இந்த பாவத்தை விட்டு நான் எப்பொழுது நான் வெளியே வருவேன்? இந்த அடிமைதன பாவம் என்னை விட்டு எப்பொழுது போகும் ஆண்டவரே? நன்றாக ஜெபிக்கிறேன், நன்றாக பைபிள் படிக்கிறேன், நன்றாக சபைக்கு வருகிறேன், ஆண்டவர் எங்க போனாலும் கர்த்தரை பத்தி சொல்லுகிறேன். ஆனாலும் எனக்குள்ள சில பாவங்கள், எனக்குள்ள சில பயம், எனக்குள்ள சில தனிமை, எனக்குள்ள சில சோதனைகள், எனக்குள்ள சில பலவீனம், இவையெல்லாம் இருக்குது என்று சொல்லி நீங்க அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? ஒரு முழுமையான ஒரு வெற்றி இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா சொல்லுங்க. உங்க சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வச்சு ஓடும் போது ஒரு சின்ன தடை வந்தா கூட உங்களுக்கு பயம் தான் வரும். உங்க நம்பிக்கையில ஓடாதீங்க, உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில ஓடாதீங்க, பயம் வரும். நீங்கள் ஓடும் பொழுது யாரை கொண்டு ஓட வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் பலனடைந்து ஓட வேண்டும். அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சுட்டாலே போதும்,
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அப்படி மகிழ்ந்து குளிர் அப்படி குளிர்ச்சியான பிரசன்னத்தை நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. உங்க வேலை செய்யும் பொழுது ஒரு கடுமையான வேலையா தெரியுது. துணி துவைப்பது எனக்கு ஒரு கடுமையான வேலை, சமைப்பது எனக்கு ஒரு கடுமையான வேலை, இந்த ஒரு நாளை தள்ளுவதே ஒரு கடுமையான வேலை தான். என்ன பண்ண போறோம் தெரியலையே, இந்த நாள் எப்படி போக போகிறது? அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிங்க. இந்த அந்நிய பாஷையை நீங்க பேச பேச பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அந்த பிரசன்னத்தை பெருக பண்ணி உனக்குள்ள ஒரு தைரியத்தை நீ பலனடைகிறதை நீ பார்ப்ப. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அந்த பிரசன்னத்தை உனக்குள்ள பெருக பண்ணி நீ பலனடைகிறதை நீ பார்ப்ப என்பதை மறந்து விடாது. ஆமென் சொல்லுங்க. சீசர்கள் ஆரம்பத்துல எல்லாரும் யூதர்களுக்கெல்லாம் பயந்து போய் கிடந்தாங்க. எல்லாருக்கும் பயந்தாங்க. பேதுருடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண ஒரு பெண்ணு, வேலைக்காரின்னு சொல்லப்பட்டிருக்குது, வேலை செய்கிறவன், அவளுக்காக பயந்து நடுங்கினான். இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு சீசர்கள் எல்லாரும் மேல் மாடியில போயிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க? எல்லாரும் பயந்து நிற்கிறார்கள், தன்னை மறைத்துக் கொள்கிறார்கள். மேல் வீட்டுல போய் மாடி அறையில போய் மறைந்து நிற்கிறார்கள், நம்மளையும் கொண்டுடுவாங்களோன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட சீசர்கள் பெந்தகோஸ்தே நாள் வரும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிச்சு. சீசர்களுக்கு அபிஷேகம் அவ்வளவு ஈஸியா கிடைக்கல. நான் போகிறேன், நான் போறது உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன், நான் போனாதான் அவர் வருவாரு, அந்த தேற்றவாளன் தான் உங்களை தேற்றி நடத்துவாரு, உங்களை தைரியப்படுத்தி நடத்துவாரு, அவர் தான் உங்களை பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நியாயத்திற்கு குறிச்சும் கண்டிச்சு உணர்த்துவாரு, உங்களை கொண்டு வந்து பரலோகத்தில் சேர்க்கிறவனும் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால அவர் ஒரு தேவன் என்று சொல்லி அவரை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. 10 நாட்கள் சீசர்கள் மேலறை வீட்டுல எருசலேம்ல எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது 10வது நாள் வந்தது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனது 10வது, உயிர்த்தெழுந்ததுல இருந்து 50வது நாள், பரலோகத்துக்கு போனதுல இருந்து 10வது நாள். சொல்லுங்க, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த நாள்ல இருந்து 50வது நாள். 50வது நாள் எந்த நாள்? பெந்தகோஸ்தே நாள். இயேசு பரலோகத்துக்கு போனதுல இருந்து 10வது நாள். அப்ப 40 நாள் இயேசப்பா எல்லா சீசர்களையும் காட்சி கொடுத்தாருங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ இந்த 10 நாட்கள் காத்திருந்தார்கள். எங்கேயும் வெளியில போகல, எந்த வேலைகளையும் செய்யவில்லை, உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற வேலைதான். 10வது நாள் ஆனது. கர்த்தர் சொன்னபடி பிதாவுடைய சித்தம் நிறைவேற காத்திருங்கள். என்ன பிதாவுடைய சித்தம்? இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்து முடித்து அவர் பரலோகத்துக்கு போகணும். அடுத்து பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பணும். இயேசுவுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டது போல பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவரை பெந்தகோஸ்தே என்ற நாள் அன்றைக்கு சீசர்கள் மேலையும் என்னங்க மற்ற அவர்கள் விசுவாசிகள் எல்லாரும் மேலையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவுகளை போல எல்லார் மேலையும் அவர் இறங்கி வந்ததை எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். எல்லாரும் அந்நிய பாஷை நிரப்பப்பட்டார்கள். சீசர்கள் கூடி குறுகி பயந்து ஒடுங்கி என்ன பண்றாங்க? பயந்து 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 கடந்தவங்க இன்று பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே எழுந்து நின்று பிரசங்கம் செய்கிறான் பேதுரு. ஒரே பிரசங்கம். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பலன் எங்கிருந்து வந்தது? பேதுரு ஒரு வேலைக்காரிக்காக பயந்து நின்றான். ஒரு வேலைக்காரி கேவலப்படுத்தினார். நீ இயேசுவோட கூட இருந்தவன் தான், எனக்கு தெரியும். இல்ல 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 அவர் எனக்கு தெரியாது என்று சபித்தான். திட்டிக் கொண்டே இருந்தான், கேவலப்படுத்தி கூட அவமானப்படுத்த. ஆண்டவரை பத்தி அவ்வளவு சபிக்கிறான், கெட்டவத்தை சொல்லி சபிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்தினான்? பேதுருடைய நிழல் படாதா? இன்றும் உன்னை பேதுருவாக அழைக்கிறார். இன்றும் நீ தெபராளை போல, இன்றும் நீ ஆக்கிலா பிரிஸ்காலை போல, இன்றும் கர்த்தர் உன்னை பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி உன்னை அழைக்கிறார். வந்து உட்கார்ந்துட்டு இந்த இடத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிட்டு நீ மறுபடியும் வீட்டுக்கு போய் உட்கார்றதுக்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. உனக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருவதற்காக தான் தேவன் இந்த இடத்துக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இதுவரை நீ யார் என்று தெரியாம நீ இருக்கலாம். கோழி குஞ்சுகளோடு கழுகு குஞ்சு இருக்கிறது போல நீ இருந்திருக்கலாம். ஆனால் காலங்கள் வரும் பொழுது கோழி குஞ்சு கீழே தான் பார்க்கும், கழுகு மேல பார்க்கும். நீ கோழி குஞ்சுகளை போல அழைக்கப்படவில்லை அருமையான பிள்ளையே. நீ கழுகுகளை போல சேட்டைகளை அடித்துக் கொண்டு நீ வானத்துக்கு மேல, வானத்துல மேகங்களுக்கு மேல பறக்கக்கூடியவள்.
இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீ மேகங்களுக்கு மேலாக எடுத்துக் கொள்ளப்பட்டு இயேசுவோடு கூட எப்போது இருக்கக்கூடியவன். இப்படி உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்கு உதவியாக இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு துணையா இருப்பார். அப்போ இந்த பேதுரு பயந்து 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 ஒடுங்கின என்னங்க, தேவனையே பின்பற்றி வந்தவன், தேவனை விட்டு தூரமா பேதுருவை குறிச்சு உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய மனுஷன் பேதுரு. சீசர்களையே ஸ்பெஷலானவன். அவனே தூரமா வரான், தேவனை சபிக்கிறான். என்னங்க, அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அவனுடைய நிழல் படாதான்னு காத்திருந்தார்கள். உன் கைப்படாதா, உன் கைய என்னுடைய தலையில வைத்து என் வியாதியை போக்க மாட்டியான்னு அநேக ஜனங்கள் உங்களுடைய கையை பார்த்து கொண்டு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, உன் கை அநேக வியாதீஸ்வரை சுகமாக்க போது எத்தனை பேர் விசுவாசிக்கிற தெரியல. ஆனா ஆமென் சொல்லிட்டு கையை கட்டு, ஆமென் சொல்லு. உன் கை யார் மேல படுகிறதோ அவளுடைய வியாதி நீங்கி போக போகிறது. கேன்சர் வியாதிகள் மறைந்து போக போகிறது, கட்டிகள் மறைந்து போக போகிறது, சுகர் மறைந்து போகிறது, பிரஷர் மறைந்து போகிறது, நரம்பு தளர்ச்சி மறைந்து போகிறது, குடிப்பழக்கங்கள் மாறி போகிறது, பாவங்கள் மறைந்து போக போகிறது. அந்த பார்த்த உடனே அவங்களுக்குள்ள மாற்றங்கள். நேற்றைய தினத்துல ஒரு சாட்சி கேட்டோம். ஆதிவாசிகள் மத்தியில ஊழியர்கள் போகிறார்கள். அந்த ஆதிவாசிகள் உடனே அவர்கள் மேல அம்பு எய்து அவர்களை கொன்று உயிரோடு வெட்டி அவர்களை கொன்று தின்று போடுவார்களாம். ஒரு ஐயா பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அதே ஊருக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு, வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி நான் சொல்ல போறேன், சந்தோஷமான ஒரு செய்தி சொல்ல போறேன், உங்களுக்கு ஒருவரை அறிமுகப்படுத்த போறேன், எல்லாரும் இங்க வாங்கின உடனே அவனை அதெல்லாம் கேட்கல. அம்ப எடுத்து நேரம் வந்து எல்லாரும் அவனை அரெஸ்ட் பண்ணி வா, உன்னை வெட்டி நாங்க துண்டு துண்டாக்கி நாங்க உயிரோடய நாங்க திங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரரை மிரட்டின உடனே ஊழியக்காரரை போட்டு ஆட்டி படைக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் அப்படியே என்ன பண்றாருங்க, இல்ல 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 நான் சொல்வதை கொஞ்சம் கவனிங்க, நான் ஒருவரை குறித்து நான் சொல்ல போறேன், நீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்க, ஒரு அன்புள்ள ஒரு தெய்வத்தை குறித்து நான் சொல்றேன், உங்களை போல நானும் ஒரு மனிதன் தான், மனிதர்களை வெட்டி சாப்பிடக்கூடாது, உங்களுக்காக மரித்து உங்களுக்காக உயிர்த்து உங்களுக்காகவே பரலோகத்தை கட்டி வைத்து நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுங்கிறதுக்காக ஒருவர் அன்போடு உங்களுக்காக ஜீவனை விட்டவர் ஒருவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியக்காரன் இருந்ததுனால பயம் இல்லாமல் தைரியமாய் பேசுகிறார், பலனடைந்து பேசுகிறார். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்ன உடனே அந்த ஆதிவாசியுடைய தலைவன் அவரை பார்க்கிறார். இதெல்லாம் நாடகமா நடிச்சு காட்டுறாங்க. இப்ப நான் சொன்னதை சாட்சியாக சொல்லல, நாடகமாக நடிச்சு காட்டுறாங்க. எல்லாம் யூடியூப்ல நேர்த்தியே போட்டாச்சு. வீட்டுல போய் யாரெல்லாம் வரலையோ அவங்கெல்லாம் போய் அந்த யூடியூப்ல திருச்சி மீட்டிங் போடுங்க. திருச்சி மீட்டிங் போட்ட உடனே வந்து நிற்கும், ஆரம்பத்துல இருந்து முடிவு வரை மோகன் சாஸ் பேசுறது எல்லாமே நிற்கும். எங்களை தேடிக்கிட்டு அழுதுட்டு நிற்காத, எங்க காணும் ஐயா எங்க காணும் அப்படின்னு தேடிட்டு நிற்காத. அதுல எங்க நாங்க உட்கார மூளை எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துருந்தோம். அந்த 1,00,000 பேர்ல எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துருந்தோம். ஆமா, எங்களை தேடி நிற்காத. ஆனா அங்க உள்ள அந்த நாடகத்தை நீங்க பார்க்கலாம், கவனிச்சு பாருங்க. போய் பாருங்க, வீட்டுல போன உடனே அதான் வேலை. ஆமா, ஸ்தோத்திரம். கவனிங்க அருமையான பிள்ளையே. அந்த ஊழியக்காரர் பேச 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 அந்த ஆதிவாசிகளுடைய தலைவன் என்ன பண்றாங்க, அந்த ஊழியக்காரரை பார்த்த உடனே ஏதோ ஒன்ன பார்த்த உடனே எங்களுக்குள்ள ஏதோ செய்யுது. நாங்கெல்லாம் உயிரோடையே மனுஷனை பார்த்தா வெட்டி நாங்க உடனே அப்படியே தின்னுடுவோம். ஆனா உன்னை பார்த்த உடனே உன் பேச்சை கேட்ட உடனே எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வருகிறத பாக்குறேன். நீ யாரை பத்தி சொல்ல வர அப்படிங்கும் போது, நான் இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார்கள். உடனே அங்க உள்ளவங்க எல்லாருமே மன கசந்து அழுது எல்லா ஆதிவாசிகளும் அவர்களுடைய குணங்கள் படிட்டு எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது தான் அந்த நாடகத்துடைய என்னங்க முக்கியமான காரியங்கள். அப்போ ஆதிவாசிகள், நான் ஒரு ஆதிவாசிகள் மத்திய ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவன் ஒடிசாவில் கிறிஸ்தவர்களை கொன்று எரித்து அந்த சபையெல்லாம் எரித்தவர்கள் ஒருத்தன் தான் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவன். நான் ஒடிசா ஊழியத்துக்கு போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. அப்போ என் பக்கத்தில் இருக்கவன் சொல்றான், என்ன அவன் தான் பஸ் நாங்கள் ட்ரெயினில் போய் இறங்கின உடனே அந்த பையன் தான் என்னை அழைச்சிட்டு போறான். சின்ன பையன் மாதிரி தான் இருக்கிறான். அப்போ அந்த பையன் என்ன பண்றான், என்னை அழைச்சிட்டு போறான். அழைச்சிட்டு போகும்போது இந்த ஒடிசாலாம் எப்படிப்பா இருக்கு, அந்த எரிஞ்ச இடம், மக்களை எரிச்ச இடம், இடிச்சு சபையெல்லாம் இடிச்சிங்களா, அந்த இடம்லாம் எங்கப்பா இருக்குதுன்ட்டு. அதுல நான் ஒருத்தன் தாங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்தவர்களை கொன்றவன்ல நான் ஒருத்தன். அதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், பரிசுத்தாவியை பெற்றிருந்தாலும் எப்படி இருக்கும். கொஞ்சம் அவனை எட்டி பார்த்தேன், என்னது அப்படின்னா
அவர்களை அன்னைக்கு அடித்து கொலை செய்த கும்பல நானும் ஒருத்தனா இருந்தேன். சரி, இப்ப என்ன பண்றதுக்காக வந்திருக்கேன்னா, இப்பொழுது நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்படி நான் வந்திருக்கிறேன். கையை தட்டி சோதனை. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை ஆண்டவர் திருத்தினார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அப்படிப்பட்ட மனிதனை திருத்தி இன்று ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போகிற எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டராக ஏறக்குறைய 5000 பேர் இந்த ஆதிவாசிகள் மத்தியில நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கும் பொழுது அதை ஒடிசா மொழியில அவன் என்ன பண்றாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுறவனாக வந்தான். மிகப்பெரிய ஒரு சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பானதோட அன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமா எழும்புவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களாம். கிறிஸ்தவர்கள் அடித்து கொலை செய்தவர்கள் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். காரணம் பரிசுத்த ஆவியானவரை தொடுகிறார். ஒரு ஊழியர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரசங்கம் வல்லமையா இருந்துகிட்டு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. பிரசங்கம் பண்ணி சட்டம் போட்டு அல்லேலூயா சொல்லும் போது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்காது. உடனே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி எல்லாரும் அல்லேலூயான்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, சோதனை பண்ணி கொண்டு இருந்திருக்கிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் அங்கிருந்து வந்து என்ன பண்றான், சர்ச்சில் இருக்கிற இந்த லெட்டின் அந்த இது இருக்கு பாத்தீங்களா, அந்த பாத்ரூம்லாம் போய் அந்த பேர் என்ன சொல்றோம், செப்டி டேங்க உடைச்சி அதுல இருக்கிற சாக்கடை எடுத்து அள்ளிட்டு வந்து பாஸ்டர் மேல ஊத்தி இருக்கிறான். எல்லா விசுவாசிகளும் நடந்த கதையை சொல்றேன். பாஸ்டர் மேல ஊத்துற உடனே பாஸ்டர் மேல எல்லாம் சுத்தம். அப்பொழுதும் பாஸ்டர் சோதரம் 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 ஆண்டவரே சோதரம், விசுவாசிகள்லாம் அலறுகிறார்கள். அவனை அடிச்சு அவனை தூக்கி அந்தாண்ட எறிங்க. நோ எல்லாரும் கண்ண மூடி சோதனம் பண்ணிட்டு இருக்காரு பாஸ்டர். எல்லாரும் சோதனம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாஸ்டர் மறுபடியும் வேணாமா, நிறுத்த மாட்டியா நீ, உன்னை நிறுத்த வைக்கிற, மறுபடியும் செப்டிடாக்ல இருக்கிற மறுபடியும் சாக்கடையை எடுத்துட்டு வந்து அவர் மேல ஊத்தி விட்டாங்க. தேவ சமூகம் முழுவதும் அசுத்தமாய் மாறிவிட்டது. மக்கள் எல்லாரும் நாற்றம் எடுத்து ஐயோ மூக்க பிடிச்சி நிக்கிறாங்க. எல்லாரும் சோதனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். எல்லாரும் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, யாரும் ஒண்ணு செய்ய வேண்டாம், சோத்திரம் பண்ணுங்க உடனே சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் அவன் வீட்டுக்குள்ள போயிருக்கிறான். வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள போன அடுத்த செகண்ட் ஹார்ட் அட்டாக்ல அப்படியே செத்து கீழே விழுந்திருக்கிறான். சோத்திரம் பண்றத நிறுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார் பாஸ்டர். எல்லாரும் சோத்திரம் சொல்ல இங்க இருந்து என்ன, அந்த தேவ சமூகத்தை அசுத்தப்படுத்தி விட்டு கடந்து போன அந்த மனிதன் அவனுடைய ஜீவன் பிரிந்து போனது. அடுத்தது நிறுத்தாத சோத்திரம் பண்ணுனாரு. மறுபடியும் சோத்திரம் பண்ண அவனுடைய பிள்ளையும் அப்படியே செத்து கீழே விழுந்தான். அவருடைய மனைவி அலறி கொண்டு சபைக்கு ஓடி வருகிறார். நிறுத்துங்க சோதனம் பண்ணாதீங்க, நிறுத்துங்கன்னு சொல்ற உடனே பாஸ்டர் சோதனம் பண்றதை நிறுத்தினார். என்ன விஷயம் அப்படின்னாரு, இன்னும் ஒரே ஒரு பிள்ளை மட்டும் தான் எனக்கு இருக்குது, அவன் செத்து போயிடக்கூடாது ஐயான்னு சொல்லி காதலி அழுது ஆண்டவர்ல மன்னிப்பு கேட்டாங்களாம். ஐயா எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, என் புருஷனும் செத்து போயிட்டாரு, என் பிள்ளையும் ஒருத்தன் செத்து போயிட்டான், இன்னும் ஒரு பிள்ளை செத்துடக்கூடாது, சோதனம் பண்றதை நிறுத்துங்க. அலறினாள். அந்த பெண்ணுடைய அலறுதலை கேட்டு ஆண்டவர் அந்த ஒரு பிள்ளையை காப்பாற்றினார். பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமானவர். சபை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சபையை இடிப்பதற்கும் ஆராதனையை என்னங்க ஸ்தோத்திரம் பரிசுத்த குலைச்சலாக்கி பாஸ்டர் அடிப்பதற்கு ஒரு கூட்டம் உள்ள வருகிறது. எல்லாரும் பிரசனத்துல, எல்லாரும் தேவனை பிரசனத்தோடு ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இங்க ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பரிசுத்த ஆவியானவர் அங்க போயிட்டு அங்க என்ன பண்றாரு, எல்லாரும் பைக்க பிடிச்சு அலைய வச்சுட்டாரு. அப்படியே எல்லாரும் அப்படியே சுத்தி பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்கிறான். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். இன்றும் ஆண்டவர் பலத்த கிரியைகளை செய்வதற்கு அவர் என்றும் அவர் கை குறுகிய போகாம தான் இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் அவர்களுடைய கையின் கிரியைகளுக்கு கட்டளையிடாமல் இருக்கிறோம். 10 நிமிஷம் ஜெபம், 5 நிமிஷம் ஜெபம் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. நீ மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்க முடியாது. இருள் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியாது. பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மாற்ற முடியாது. இன்னும் குடி, சிகரெட், கஞ்சா, என்னங்க இன்னும் பலதரப்பட்ட பாவங்கள்ல ஒவ்வொரு குடும்பமும், குடி போதையினால ஒவ்வொரு குடும்பமும் சாபத்துக்குள்ளதான் இருக்குது. அதெல்லாம் எடுக்கணும்னா நம்முடைய ஜெபம் போதாது. ஜெபத்தை கூட்டுவோம், பல மணி நேரங்களை ஆண்டவரை தேடுவோம், இந்த வல்லமையை பெற்றுக் கொள்வோம். பேதுருடைய நிழல் படாதா அப்படின்னு ஒரு கூட்டம் அவன் நடந்து போகும் பொழுது வீதி ஓரமாக வியாதிஸ்தர்களை படுக்க வைப்பார்களாம். அவன் யாரையும் தொட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டான். கவனிங்க அருமையான பிள்ளைகளே, பேதுருவை விட, ஏன் இயேசு கிறிஸ்துவை விட பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னை விட மேலான காரியங்களை, பெரிய காரியங்களை நீ செய்வாய். இயேசுவை விட
அந்த அளவுக்கு உனக்குள்ள கர்த்தர் என்னைக்குமே நம்ம எல்லாரும் நினைப்போம், என்னை விட என் புள்ள பேர் நல்லா வரணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுவோம். உண்மையான தகப்பன், மெய்யான தகப்பன், நல்ல தகப்பன், அருமையான பிள்ளையே, தன்னுடைய பிள்ளை என்னை விட பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. பெரிய காரியம், நீ தேவனுடைய பிள்ளை தானே, நீ பெரிய காரியங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டினா அந்த பரிசுத்த ஆவியானவரை இருதயத்தை திறந்து கூப்பிடு. நீ ரொம்ப ஓவரா டென்ஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே நீ என்னங்க அப்படியே அப்படி இப்படி இருக்கணும், இப்படி பாசிட்டிவ் போடணும், அப்படி அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத. உன் இருதயத்தை திறந்து கூப்பிடு. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவி இடத்துல வரும் பொழுது நீ பலனடைந்து, பரிசுத்த ஆவி வரும் பொழுது உன் கல்லான இருதயம் சதையான இருதயமாக, பரிசுத்த ஆவி வரும்போது உன் பலம் கிடையாது, உன் பராக்கிரமம் கிடையாது, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் கூட. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி நல்ல 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 ஆவியானவரே என்னை நிரப்புங்க. இருதயத்தை திறந்து கேளு, உன் இருதயத்தை திறந்து கேளு, என் இருதயத்தை நிரப்புங்கப்பா. வாழ்க்கை மாறும், பலன் அடையும். கெட்ட வார்த்தை வராது, கெட்ட சிந்தனை வராது, கெட்ட பேச்சு வராது, கெட்ட நடத்தை வராது, அசுத்த சிந்தனையில இருக்க மாட்டேன். அசுத்த ஆவியானவர் அந்தந்த நேரத்துல கண்டிச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு. மகனே மகளே, நீ நினைக்கிறது தப்பு, நீ சிந்திக்கிறது தப்பு, நீ செய்யறது தப்பு, நீ அடுத்து செய்ய போறன்னு நினைக்கிற அது தப்பு. பரிசுத்த ஆவியை கண்டிப்பாரு. இதனால நீதியை விட்டு விலகி போற, வேத வசனத்துக்கு விலகி போற. அது மட்டுமல்ல, அப்படி விலகி போனீங்கன்னா நியாயத்திற்கு உனக்கு வைக்கப்பட்டிருக்குது, நியாயத்திற்கு உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பிளானையும் தூக்கி போட்டுறணும். எல்லாம் தேவனுக்கு அருவருப்பான பிளான்கள் இருக்கக்கூடாது. ஆமா, எல்லாம் சாத்தானுடைய திட்டங்கள்லாம் அதமாக்கி போயிடணும். சாத்தான் என்னென்ன திட்டங்கள் உன் மேல வச்சிருக்கான், எந்தெந்த பாவங்களை செய்யணும், யாரை சேர்த்து விடணும், யாரை என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்னென்ன பிளான் சாத்தான் வச்சிருக்கானோ எல்லா பிளானும் அதமாக்கி போட வராங்க ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. பவுல் சவுலாக இருக்கும் பொழுது சபையை துன்பப்படுத்தினான், ஜனங்களை கொலை செய்தான், சிறைசாலையில போட்டு எல்லாரையும் வதைத்து போட்டான். அவனுக்கு ஒரு உள்ளத்துல ஒரு உணர்வு, நாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம். ஏதோ ஒரு கொள்ளாத கூட்டத்தை, சபைக்கு விரோதமாக எழும்புகிற கூட்டத்தை, தேவனுக்கு விரோத கூட்டத்தை நம்ம அழித்துக் கொண்டிருக்கிறோங்கிற ஒரு பெருமை அவனுக்குள்ள இருந்தது. இரவும் பகலும் அதையே யோசித்துக் கொண்டிருந்தான். தமஸ்கு பட்டணத்துக்கு போய் அங்கு உள்ள கிறிஸ்தவர்களை அழித்து அவர்களை நம்ம சிறைசாலையில கொண்டு வந்து போட்டு கும்மி எடுக்கணும்னு சொல்லிட்டு தமஸ்கு பட்டணத்துக்கு கடந்து போனான். போற வழியில தேவன் அவனை சந்தித்தான். ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் பட்ட உடனே கீழே விழுந்தான். கண்கள் இருள் அடைந்து போனது. அவன் ஒன்னே ஒன்று சொன்னான். அந்த ஒரு வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். பெரிய ஜபம்லாம் இல்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனேயே பரிசுத்த ஆவியானவர் நேரா அனனியா என்கிற ஊழியக்காரனிடத்துல போய் பவுலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீ போ, அவன் இடத்துல போ, அவன் மேல் கையை வைத்து ஜெபம் பண்ணு, அவனை நான் பவுலாக மாற்ற போகிறேன். அவன் அநேக ஜனங்களுக்கு அவன் சாட்சியாக இருப்பான். என் நாமத்திற்கு துன்பப்படுவான். என் நாமத்திற்கு மிகுந்த சாட்சியாக அநேக ஜனங்களுக்கு அவனை சாட்சியாக வைப்பான் என்று சொல்லி பவுலை குறித்து அவனிடத்துல பேசினார். நீ ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் உனக்காக இறங்குவார். கையை தட்டு. நீ ஒப்பு கொடுக்க தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க நீ பரிசுத்தமாக உன் வாழ்க்கை மாறும், உன்னுடைய பிரச்சனைகள் மாறும், உன் குடும்பத்தில் உள்ள எல்லா கஷ்டங்கள் மாறும். ஊழியம் செய்கிற ஆசை இருந்தா ஊழியத்துல பலத்த காரியங்கள் நடக்கும். பலத்தை உன்னை ஒப்பு கொடுக்க நீ உன்னை பெரியவனாக நீ பெரியவனாக நீ நினைக்க கூடாது. நீ குப்பை நினைச்சிக்க, நான் மண்ணு நினைச்சிக்க, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, எல்லாமே தேவ ஆவியானவர் மட்டும்தான் நடக்கணும். என்னைக்கு நம்ம தாழ்த்துக்கிறோமோ அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில வருவாரு. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உன் ஊழியத்துல வருவாரு. அன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பெரிய பெரிய காரியத்தை உனக்கு செய்து காட்டுவார். பவுல்
அன்று ஒப்பு கொடுத்தது அதே நிமிடத்துல பரலோக தேவன் இறங்கி கிரியை செய்தார். பரிசுத்த ஆவியானவர் அனனியா ஓடி வந்து பவுல் மேல கைகளை வைத்த உடனே இந்த கண்கள் அந்த மீன் செதில போல அந்த கண்கள் இருந்து கீழே விழுந்தது. அவன் கண்கள் பார்வையடைந்தான், ஞானசனம் எடுத்தான், அபிஷேகம் பெற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் அவனுடைய பேச்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி ஏறக்குறைய 14 புத்தகங்களை பைபிள்ல, புதிய ஏற்பாட்டுல 14 புத்தகங்களை எழுதி இன்னைக்கு பைபிள்ல பவுல் தான் பெரிய, இயேசுக்கு அடுத்த ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே. கூட வந்துடுவாருங்க, உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டாரு. கணவனை இழந்து போன மாதிரி இருக்கிறீங்களா? மனைவி இருந்தாலும் மனைவியோட அன்பு உங்களுக்கு கிடைக்கலையா? கணவன் இருக்கிறாரு ஆனா மதிக்கிறது கிடையாது. கணவன் இருக்கிறாரு ஆனா கணவன் மாதிரியே கிடையாது, ஏதோ ஒரு 3ஆவது ஆள் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு இருக்கிறியா? ஒண்ணுத்துக்கு லாய்க்கல. என் குடும்ப மாதிரியா இல்ல, என் வாழ்க்கை மாதிரியா இல்ல, நான் நினைச்சதெல்லாம் நடக்கவே இல்ல. கூட இருப்பவரே பாருங்க, கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே. அருமையானவர்களே, ஒரு குடும்பம், கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், 3 பேரும், 3வது குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒரு ஸ்டெப் மேல தேவனை நீ நினைச்சிக்க, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீ குடும்பத்தை உன் கணவனை விட கர்த்தரைய கீழே தாழ்த்தி போடாத. மனைவியோட விட கீழே கர்த்தரை தாழ்த்தி போடாத. உனக்கு எல்லாம் பிள்ளைகள் தான் நினைச்சிட்டு இருக்காத. எல்லாம் மாறி போகலாம், எல்லாம் உன்னை விட்டு கடந்து போகலாம். மரணம் வந்தா கண்டிப்பா எல்லாரும் பிரிச்சு போட்டுடும். ஆனால் கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே. எல்லாம் எழுந்திருப்போம். கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த ஆவியே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே குறைகள் தீர்ப்பவரே பரிசுத்த. கையை தட்டி உன் இருதயத்தை மட்டும் தர, வேற எதுவும் கேட்காத. உன் இருதயத்தை தர. அந்த ஆவியானவர் நிரப்ப போறாரு, இன்னைக்கு நிரப்ப போறாரு. நீ பெரிய காரியம் செய்ய போகிறாய். சொல்லு, பரிசுத்த ஆவியே. எத்தனை பேர் ஆவியை நம்ப போறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் போறீங்க? அவர் நம்முடைய ஆவியை தேற்றவங்க ஊட்ட போறாரு. நீ சாதாரணமா கூப்பிடாத, இருதயத்தை திறந்து கூப்பிடு. உன் மேல நீ ஒரு ஆவியான விட போறாரு. எத்தனை பேருக்கு வர போறாரு தெரியல. கையை தட்டிக்க. இருப்பவரே இப்படி எல்லாம் கையை தட்டிக்கிட்டு அப்படியே சோம்பல அப்படி கை தட்டினீங்கன்னா ஆவியானவர் சுறுசுறுப்பானவர். ஒரு சோம்பேறி மேல அவர் இறங்கி வர மாட்டார். ஒரு சுறுசுறுப்பு இல்லாதவங்க மேல இறங்கி வந்து அவர் வரவே மாட்டார். பரிசுத்த ஆவிய உற்சாகம் உள்ளவர். உங்க மாம்சத்தை அழிச்சு அடக்கி ஆவியில கையை தட்டுங்க. பரிசுத்த ஆவியான ஸ்பீட, டெம்போ ஸ்பீட ஏத்து. இப்ப நம்ம பாட்டு பாடும் பொழுது அபிஷேகம் எல்லாம் நிரப்பப்பட போகிறது. நீ பெருசா நீ கையை தட்டிலாம் அப்படிலாம் இல்ல. உன் இருதயத்தை திறந்து ஆவியானவரே, இந்த கெட்ட, இந்த கிறுக்கு, இந்த கேடு, இந்த அசுத்தம், இச்சை நிறைஞ்ச, விபச்சாரம் நிறைஞ்ச, குட்டி நிறைஞ்ச, போதை நிறைஞ்ச இந்த அசுத்தங்களை அழிச்சு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்கணும். இதயத்தை திறந்து கேட்டு பாரு, உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். உன்னை சாத்தா அழிச்சு பாதாளத்துக்கு கொண்டு போகாதபடிக்கு இப்பவே பரிசுத்த ஆவியானவர் தடைப்படுத்தி பாவத்தை செய்யாதபடிக்கு, குடிக்காதபடிக்கு, போதை வஸ்து இடங்களுக்கு போகாதபடிக்கு தேவன் தடுத்து நிறுத்துகிற அந்த ஆவியானவர், இந்த ஆவியானவர் நன்றி ஆண்டவர். எல்லாரும் நம்ம எல்லாரும் போயிருக்கியா? எல்லாம் ரெடியா இருக்கியா? எத்தனை பேருக்கு ஆவியானவர் வேணும்?
பரிசுத்தாவி வந்துட்டாதான் பலன் அடைவீர்கள். நவமான இருதயம், பராக்கிரமான காரியம் இல்ல, இல்ல பெரிய பெரிய காரியங்களை மோகமா செய்ய போறாரு. உன் பேர் உன் ஊர்ல மகிமையம் அடைய போகுது. உன் பேர் உன் ஊர்ல மகிமை அடைய போகுது. யாரெல்லாம் இந்த மண்ணான பாண்டத்துல அந்த பரலோக பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள போற. ஆமென், ஆமென். இந்த பாட்டை கையில கொடு, இந்த பாட்டை கையில கொடு, பரிசுத்தாவி பாட்டை கையில கொடு. இக்கரபா ஷபரபா ரிதரபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை பேருக்கு இந்த மண்ணான பாண்டத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணும். நீ ஆவியதான், நீ ஆவிக்குள்ள, நீ மாம்சத்துக்குள்ள இல்ல. ஹalleluya. பரிசுத்த ஆவியே